தம்பியா இருந்தா கூட புரியுமான்னு தெரியாது. ஆனா அம்மாவாவோ அக்காவாவோ தங்கச்சியா இருந்தா ஆப்வியஸா அம்மாவா இருக்கும்போது அது புரியும். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு எதுக்காக அப்படி பண்ணா, ஏன் அந்த இடத்துல அப்படி பண்ணா, அவ அப்படி பண்றதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு அவ பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். அவ சொல்லலைனால என்னால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு அம்மா அந்த பொண்ணுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதிரியோட அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு அம்மாவா பாரு அம்மாவும் இருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அவளும் கேம்காகன்னு சொல்ற இடத்துல அவ கத்தனதா இருக்கட்டும், சண்டை போட்டதா இருக்கட்டும். இப்போ கமருதீன் கூட அவளுக்கு இருக்கிறது அது ட்ரூ லவ் அப்படிங்கிற மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்ற பட்சத்துல கமருதீன் அவகிட்ட ஒரு மாதிரியும் பின்னாடி போய் ஒரு காசிப் பேசுறது அப்படின்னும் போது பாரு முன்னாடி பேசுற எல்லா கண்டஸ்டன்ஸுமே பாரு பின்னாடி நிறைய காசிப் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தம் பொண்ணுக்கான சப்போர்ட் அந்த வீட்டில் எங்கேயுமே கிடைக்கலன்னும் போது அந்த பொண்ணு அந்த ஒரு பேம்பரிங்கோ அந்த ஒரு லவ்வுக்கோ அவ நம்பி பேசுறதுக்கான ஒரு தோல் கொடுக்குற ஒரு விஷயமா அவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துலதான் கமருதீன் விஷயங்கள்ல அவ ட்ராப் இருப்பா. இல்ல அந்த விஷயங்கள்ல அவளுக்கு சரி தப்புன்னு சூஸ் பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு கிளாரிட்டி அவளுக்கு அந்த சிச்சுவேஷன்ல இல்ல. ஏன்னா அவ ப்ரெஷர்ல இருக்கா, அவ கேம் ஆடிட்டு இருக்கா. வெளியில வந்து இது என்னவா போகுன்ற ப்ரெஷரோட சேர்ந்தும் கேம் ஆடுறா. ஆனா அந்த கேம்கான பொட்டன்ஷியலையும் போடுறா. இப்படி எல்லா விதமான மிக்சட் எமோஷன்ஸோட அந்த பொண்ணு நம்மளோட பொண்ணு அந்த வீட்டுல இருக்கான போது அவ இடத்துல இருந்து பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவ கேம் ஃபோக்கஸ் தான் முக்கியம். அவளை வந்து நம்ம வந்து டவுன் பண்ணவும் கூடாது. அதே சமயத்துல அவ செய்யற தப்ப நாசுக்காவும் சொல்லிடணும். அவ எதுக்காக அந்த போனாலோ அந்த விஷயங்களை அவளுக்கு புரிய வச்சுட்டு கிளாரிட்டியோட புரிய வச்சுட்டு வந்தனும். எதை அவளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணுமோ, நீ யாரை நம்புறியோ அவன் சரியில்லை அப்படின்னு சொல்ற விதமாகட்டும், நீ வந்து இந்த வீட்டில் நம்பி பழகிறன்னு சொல்றதாகட்டும், நீ கேம் ஆடுற. ஆனா மற்றவங்க எல்லாம் உன் மேல வெஞ்சன்ஸ் கேம் தான் ஆடுறாங்க. உன்னை பத்தி இந்த வீட்டில் பேசாதவங்களே கிடையாது. உனக்கு தெரியாது உன் பின்னாடி யார் பேசுறாங்கன்னு. ஆனா நாங்க வெளியில பாக்குறோம் உனக்கு பின்னாடி யார் பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அந்த கேம்ல என்ன வந்து தெரிய வரணுமோ அந்த கிளாரிட்டியை கொடுத்து உன்னோட ஃபயர் மோட திருப்பி கொடுப்பாரு. நீ எதுக்கு வந்தியோ அதை திருப்பி செய் அப்படின்னு சொல்லி உன்னோட கேம் ஃபோக்கஸை விடாத. இதே இடத்துல அந்த லவ் ட்ராப் அப்படிங்கிற விஷயம் அது அவன் வந்து உண்மையா லவ் பண்றான் பண்ணல, அது வந்து நீ அவனை பண்ணல, அது வேற விஷயம். ஆனா வந்து உனக்கு இப்ப கேம் தான் முக்கியம். அவன் கேம் ஆடுறன்னு சொல்லிட்டான்ல, நீயும் கேம் ஆடு. வெளியில வந்து உங்களுக்கான ஃபீலிங்ஸ் அப்படியே இருந்ததுன்னா ஒருவேளை நீ இந்த கேம்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு உன் மேல வந்து இதே மாதிரி ட்ரூ லவ் இருந்ததுன்னா, இப்போ வந்து கேப்டன்சி அவன் வின் பண்ணும்போது இவ ட்ரூ லவ்ல இருக்கிற பட்சத்துல நீ வின் பண்ணது ஹாப்பி தான்டா, ஆனா எனக்கு அது கிடைக்கல ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு ஓப்பனா சொன்னால. அதே பாரு வின் பண்ணிட்டா இதே விஷயங்களோட கமருதீன் அவளை பாப்பானான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அது இன்னொரு வீடியோஸ்ல பேசியிருக்கேன். சோ அவ கேப்டன் ஆனா இதே மாதிரி வந்து அவன் ரியாக்ட் பண்ணுவான. ஜஸ்ட் கேப்டன் ஆனாலே இந்த வாரம் அவ கேப்டன் இருந்தா அப்படின்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க்னா அங்கதான் அந்த மேல் ஈகோ அடி வாங்கும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு ஆம்பளை எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல தன் கூட ஈக்குவல் காம்படி